உண்மையில் இந்த அமானிதத்தை சரியான முறையில் பேண தவறும் போதோ மறுமை நெருங்குகிறது என்பது அதனுடைய அர்த்தமாகும். உலகம் அழிய போகுது. இரண்டாவது, அமானித மோசடி செய்தவர்கள் லேசில் தப்பேனாது. உலகத்தில் அவர்கள் ஓவராக போவாங்கன்னா முனாஃபிக்காக போவாங்க. அமானித மோசடியில் எக்ஸ்ட்ரீமாக போவாங்க என்றால் அவர்கள் முனாஃபிக்காகி விடுவார்கள். என்றால் முனாஃபிக்குடைய அடையாளங்களில் முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது. அதே நேரத்தில் மறுமையில் கடுமையான தண்டனைக்கும் அல்லாஹுடைய கோபத்திற்கும் உள்ளாகக்கூடிய நிலை வரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்புகளையும் நம்முடைய அமானிதத்தையும் சரியான முறையில் விளங்கி செயற்படுவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்கள் அதிலே நம்ம பெர்ஃபெக்டாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் உள்ள அமானிதங்கள் அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உலகத்தில் ஏனைய விவகாரங்களிலும் நாம் அமானிதம் பேண வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அமானிதம் என்பது மிக வெயிட்டான ஒரு விஷயம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அரத்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால். வானங்கள், பூமி, மலைகளின் மீது இந்த அமானிதத்தை நம்ம சுமத்தினும் மறுத்து விட்டன. மனிதன் சுமந்து கொண்டான். கடும் வெயிட்டான ஒரு விஷயம்தான் இந்த அமானிதம் என்கிற விஷயம். சிம்பிளாக எடுக்கக்கூடாது. இந்த அமானிதத்தில் இன்றைக்கு ஒவ்வொன்றுமே மோசடி செய்யப்படும் போது அதனுடைய விளைவுகள் மிக பாரதூரமாகிறது. அதில் கட்டாயம் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இன்னும் ஒரு பகுதி வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள அமானித மோசடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்படி அடிக்கடி அவங்க அப்படி திடீர்னு போவாங்க சந்தைக்கு. அப்படி போய் பார்க்கும்போது ஒருவர் குவித்து வைத்திருந்த கோதுமையில் ஒரு சின்ன டவுட் வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. கையை உள்ளே விட்டு பார்த்தாங்க, உள்ளுக்கு ஈரம். மேலே நல்ல கோதுமை இருக்கு, உள்ள ஈரமான கோதுமை இருக்கு. கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நேற்று மழை பெஞ்சிட்டு அதில் நனைஞ்சிட்டுன்னு சொன்னார். அப்போ நனைஞ்சா ஈரத்தை காட்டி வில்லு, நனைஞ்சா ஈரத்தை வெளியில் காட்டி வியாபாரம் பண்ணலாம். ஈரம் வாங்குறாக்கள் வாங்கிட்டு போவாங்க. நீ உள்ள ஈரத்தை வச்சு வெளியில் காய்ந்ததை வைத்து நீ செய்கிறாயே, இது அமானித மோசடி என்று சொல்லிட்டு சொன்னார்கள். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார். இப்போ நம்முடைய பொருளாதார வழிகளில் வியாபாரம் என்பது இஸ்லாம் ஆர்வமூட்டிய ஒன்றாகும். ஆனால் அதற்கென்று நிறைய ஒழுங்குகளும் விதிகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது. இன்றைக்கு வியாபாரத்தில் எல்லா இடங்களிலும் மோசடி. அதனால் ஆபத்துக்கள், நஷ்டங்கள். இப்போ உதாரணமாக இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கி விற்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? பெயிண்டை மாற்றுறாங்க, மீட்டரை மாற்றுறாங்க, சில பார்ட்ஸுகளை மாற்றுறாங்க, புதுசு மாதிரி ஆக்குறாங்க, வார கஸ்டமரை ஏமாத்துறாங்க. இப்போ இவங்க சில நேரம் இவங்க அடிக்கடி உம்ராவுக்கு போகிறாக்கள் அரிப்பாங்க, அவ்வப்போது ஹஜ்ஜிக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, நோம்புல கியாமுல்லையில் தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க நினைக்கல நம்ம செய்கிறது பெரிய ஒரு பாவம் அண்டு. அதனால தான் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் போதும். வியாபாரத்தில் செய்யப்படக்கூடிய மோசடிகள், அமானித மோசடிகளுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். அது மோட்டார் பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வில்லுங்க. இது 2 லட்சம் ஓடி இருக்கு, 3 லட்சம் ஓடி இருக்கிறது. அவங்க கேட்கலண்டா பிரச்சனை இல்லை. நமக்கு பொய் சொல்லி ஏமாற்றி எந்த ஒரு வியாபாரமும் நாம் செய்யக்கூடாது. அது அமானித மோசடியா. அதில் உணவு விஷயத்தில் இந்த அமானித மோசடி இன்றைக்கு டொப்பில் இருக்கு. குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த கோழி கடைகள், மக்கள் நம்பி வருகிறார்கள்.
இப்போ சில கோழி வியாபாரிகளை நம்ம கேள்விப்படுறோம், இன்னால் இல்லாத செத்த கோழியும் மறக்கிறாங்க. என்ன மனச்சாட்சி? அல்லாஹ்விடம் போய் நிற்பதில்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு இடத்திலையும் என்னால் அமானித மோசடி நடக்கக்கூடாது என்கிற பொலிசியை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உருவாக்க வேண்டும். அப்போ தான் மாற்றம் வரும். மற்றவனை நம்ம பேசுறது ஒரு உணர்த்துவதற்காக, குறை சொல்வதற்காக அல்ல. ஆனால் மாற்றம் வேண்டும் என்றால் நான் என்னிடத்தில் அமானிதத்தை பேணக்கூடியவனாக மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் என்னுடைய ஒவ்வொரு அமானிதத்தையும் பண்ணணும். அதே போல தான் கட்டாயம் சொல்லியாக வேண்டும் மருத்துவர்கள். மக்கள் 100% அல்லாஹ்க்கு பிறகு நம்புவது மருத்துவர்களை. இந்த மருத்துவர்கள் மக்களுக்கு அமானிதமாக நடக்க வேண்டும். அவருடைய உயிர் விஷயம். ஒரு வீட்டில் இரவு முழுக்க பிரச்சனை, நெஞ்சுக்கு நோவுது அல்லது வயிற்றுக்குள்ள வலி, ஏதோ ஒன்றை சொல்லி அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் என்ன இருக்கும் என்றால், ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம், போனால் நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. ஆனால் இன்று மருத்துவ உலகத்தில் நம்பகமான அமானிதமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இல்லைண்டில்லை. ஆனால் மருத்துவம் என்பது எல்லா பிஸ்னஸையும் போல மிக வேகமான ஒரு பிஸ்னஸாக மாறிக்கொண்டு வருகிறது. கல்வி பிஸ்னஸ், உணவு பிஸ்னஸ், மருத்துவ பிஸ்னஸ் என்று ஒரு பிஸ்னஸாக ஒரு காலமும் மருத்துவம் ஒரு பிஸ்னஸ் அல்லது. அது ஒரு பெரிய மகத்தான பணி, அது மகத்தான சேவை. அது ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்தை மாறி எழுதி கொடுப்பது, தேவையில்லாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட்டாக சொல்வது. உண்மையிலே அவர் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு டெஸ்டிங் செய்யணும். ஒரு லெப்புக்கு அனுப்பி டெஸ்டிங் செஞ்சால் ஒரு 50,000 ரூபாவோட முடிஞ்சிடும். ஆனால் சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அந்த டெஸ்டிங்கை செய்வதற்காக இந்த மருத்துவமனையில் நீங்கள் அட்மிட் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். கடைசியில் 50,000 ரூபா கொடுக்க வேண்டிய அந்த பில் 2 லட்சம் 5 லட்சம் என்று முடியுது. இதெல்லாம் அமானித மோசடிகள். ஆனால் நல்ல தொழுகையாளி. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லா இடங்களிலும் அமானிதத்தை பேணி நடப்பது என்னுடைய கடமை. இது மார்க்க கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லிட்டு சொல்கிறான், அமானிதத்தை உரியவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதே போல மூமின்களை பற்றி சொல்லும்போது சூரால் முஃமினூன்ல சொல்றான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை சரியாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். மூமினாக இருக்க விரும்பினால், அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட விரும்பினால், நயவஞ்சகத்தில் நிஃபாக்கிலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் இந்த அமானித விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, மர்ம பிரச்சனை இல்லை, நரகம் பிரச்சனை இல்லை, கேள்வி கணக்கு பிரச்சனை இல்லை என்ற ஹவாவும் என்ற ஆர்கியூமெண்ட்டும் என்ற திமிரும் தான் எனக்கு முக்கியம் என்று முடிவெடுத்தால் அவருக்கு அவரே போதுமானவர். அல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹு தஆலா அந்த திமிரான ஷைத்தானிய நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு செயற்படக்கூடிய நல்ல மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.